ஜர்னல் ஆஃப் கார்டியாலஜி இவங்க வந்து 2005ல் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு படிகிறத வந்து இந்த இஞ்சி தடுக்குது, கொலஸ்ட்ராலை வந்து கட்டுக்குள்ள வைக்குது, பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. 2011ல் கேன்சர் ப்ரிவென்ஷன் இன்ஸ்டிடியூட் இவங்க ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. இந்த ஆய்வில் புற்றுநோய்க்கு எதிராக இந்த இஞ்சி வந்து நல்லா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. மார்பக புற்றுநோய், குடல் புற்றுநோய் இது வரக்கூடிய அபாயத்தை வந்து குறைக்குது, இன்னும் வந்து புற்றுநோய் தடுப்பு மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ஜர்னல் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி அண்ட் இன்டகிரேட்டிவ் மெடிசன் இவங்க வந்து 2015ல் வந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வின்படி தொடர்ந்து வந்து ஒரு 12 வாரங்கள் வந்து இஞ்சியை வந்து தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வந்து கட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. பொதுவாக வந்து இந்த இஞ்சியை பற்றின ஆராய்ச்சிகள் இவ்வளவு இருந்தாலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த கற்ப மருந்தின் மூலமாகவே இவ்வளவு நோய்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சித்த மருத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு புதையல். தேட தேட இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இனி ஒரு நாள் வந்து இஞ்சிய மருத்துவ குணங்கள் பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். நன்றி.